அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்தி தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தி என்னன்னு பார்த்தோன்னா, சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் பார்வைக்காக கருணாநிதி நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, கருணாநிதியோட நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சுருக்காங்க. இந்த நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை மெரினாவில் கடற்கரையில் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு செய்தி தெரியுமா என்னன்னு பார்த்தோம்னா, டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி அப்படிங்கிறது. சமீபமாகவே பார்த்தோன்னா நிறைய மாநிலங்களில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது நடக்கும். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு யார் கொண்டு வருவாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தரப்பில் ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது எதிர்க்கட்சி தரப்புலேருந்து கொண்டு வருவாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் ஆளுங்கட்சி வாக்கெடுப்பு நடத்தி அதில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னாலே அந்த பதவி அவங்க தக்க வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு சமீபமாக நடந்துட்டுருக்கனால டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றது. ஏற்கனவே அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதன் மூலம் அவங்களோட அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை அக்கட்சி மேலிடம் நியமிச்சிருக்கு. புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டதால் தமிழ்நாட்டில் வண்ண பஞ்சு மிட்டாய்க்கு விற்பனைக்கு அரசு தடை விதிச்சிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்சாட் 3TS அப்படிங்கிற அதிநவீன செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் பார்த்தோன்னா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, வானிலை மற்றும் பேரிடர் தொடர்பான எச்சரிக்கை தகவல்களை உடனுக்குடன் பெற இந்த செயற்கைக்கோள் பயன்படும் அப்படிங்கிற செய்தியை இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சமீபத்தில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா, இன்சாட் 3TS அதிநவீன செயற்கைக்கோள். இது எந்த லான்ச்சிங் வெஹிக்கிளால் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, GSLV F-14 ரக ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இதனோட பயன்பாடு என்னென்னா, வானிலை மற்றும் பேரிடர் தொடர்பான எச்சரிக்கை தகவல்களை உடனுக்குடன் பெற இந்த செயற்கைக்கோள் பயன்படும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையான நடைபெற்ற போட்டியில் 12 சிக்ஸர்கள் விளாசியதன் மூலம் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரமின் சாதியை இந்திய வீரர் SV ஜெய்ஸ்வால் சமன் செஞ்சுருக்காங்க. 1996இல் வாசிம் அக்ரம் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 12 சிக்ஸர்கள் விளாசி இருந்தார். அந்த சாதனை அதை சமன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் இறுதிப் போட்டியில் பார்த்தோன்னா தாய்லாந்தை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இறுதிப் போட்டியில் பார்த்தோன்னா தாய்லாந்தை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. அப்புறம் முக்கியமானது, 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒன்று உருது கவிஞரான குல்சார் அப்படிங்கிறவருக்கும், 2வது ஆன்மீக குருவாக அறியப்படும் ராமபத்ராச்சாரியா அப்படிங்கிறவங்களுக்கும் 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உருது கவிஞரான குல்சார் அப்படிங்கிறவங்களுக்கும், ஆன்மீக குருவாக அறியப்படும் ராமபத்ராச்சாரியா அப்படிங்கிறவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையை முதல் முறையாக தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ நிதி அமைச்சர்கள் மாற்றப்பட்ட நிலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையை முதல் முறையாக தாக்கல் செய்தார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. சென்னை தீவுத்திடலை சுற்றி சாலை மார்க்கமாக முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தமிழ்நாடு அரசுக்கு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா கார் பந்தயம் நடக்க இருந்த நிலைமையில் நீதிமன்றம் ஒரு அனுமதி வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிபந்தனை உடன் கூடிய அனுமதியை அந்த கார் பந்தயம் நடத்துறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. அப்புறம் சண்டிகர் மேயர் தேர்தலில் பார்த்தோன்னா பாஜக வேட்பாளர் பெற்ற வெற்றியை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது அப்படிங்கிற செய்தி. எலெக்ஷன் சம்மந்தமாக கொஞ்சம் முரண்பாடுகள் வரும்போது அவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க. நீதிமன்றம் எந்த தரப்பில் உண்மை இருக்கோ அதை பார்த்து அது ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் சண்டிகர் மேயர் தேர்தலில் பார்த்தோன்னா பாஜக வேட்பாளர் பெற்ற வெற்றியை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்கு. ஸோ அவங்க மேல்முறையீடுக்கும் அடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
சட்டப்பேரவையில் 4வது ஆண்டாக வேளாண் பட்ஜெட் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் அப்படிங்கிற செய்தி. சட்டப்பேரவையில் பார்த்தோம்னா 4வது ஆண்டாக வேளாண் பட்ஜெட் என்ன அப்படின்னா 2021 அப்புறம் இருந்து தான் பார்த்தோம்னா இந்த வேளாண் பட்ஜெட்டுங்கிறது அதாவது பட்ஜெட்டையே ரெண்டாக போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று வந்து நிதி பட்ஜெட்டு, இன்னொன்று வேளாண் பட்ஜெட்டு. இந்த வகையில் இது வந்து இந்த வருஷம் போட்ட பட்ஜெட் வந்து 4வது பட்ஜெட்டாக சட்டப்பேரவையில் வந்து 4வது ஆண்டாக வேளாண் பட்ஜெட்டை வந்து அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற சட்ட நிபுணரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான பாலி எஸ் நாரிமன் உடல்நலக் குறைவால் டெல்லியில் காலமாயிருக்காரு. புகழ்பெற்ற சட்ட நிபுணரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான பாலி எஸ் நாரிமன் வந்து உடல்நலக் குறைவால் காலமாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா ஜாகிரஃபி டேட்டா. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல்ல தான் இருக்குது. 1500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த நிலையத்தை தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே போல் ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் நாட்டின் 2வது பெரிய காற்றாலை மின் நிலையம் உள்ளது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 5வது இடத்தில் உள்ளது. 3 டேட்டா இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல்ல இருக்குது. இது எவ்வளோ உற்பத்தி திறன் கொண்டது அப்படின்னா 1500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது. இது யார் நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ராஜஸ்தானோட ஜெய்சால்மர் தான் நாட்டின் 2வது பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இருக்குது அப்படிங்கிறதையும், இந்தியா வந்து உலக அளவில் 5வது காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து இந்தியா உலக அளவில் 5வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி டேட்டாக்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது மாதிரி தகவல்கள் வரும்போது அதை ரீகால் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பேப்பரை வந்து கரண்ட் அஃபேராக மட்டும் பார்க்காம இது மாதிரி ஜென்ரல் நாலேஜும் இதிலிருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து விஜயதாரணி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து விளவங்கோடு தொகுதி வந்து காலியாக இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியது பேரவைச் செயலகம் அப்படிங்கிற செய்தி. இப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது மூலியமாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரி டேட்டா இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த தொகுதி வந்து காலியாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணி வெற்றி பெற்ற விளவங்கோடு தொகுதி வந்து காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இவங்க ராஜினாமா கடிதம் அனுப்பியதன் மூலம் சட்டப்பேரவை செயலகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பிப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த தொகுதி வந்து காலியானதாக மாறுது அப்படிங்கிறது. ஸோ இதே அடுத்து மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல். ஒரு தொகுதியில் வந்து அந்த தொகுதி காலியாகும்போது என்ன ஆகுனா 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட விதிகளில் இருக்கும். இந்த நிலைமையில் அடுத்து என்ன எலெக்ஷன் வருதோ ஸோ அதோடு சேர்த்து இந்த இடைத்தேர்தலும் நடத்திடுவாங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக விஜயதாரணி இருந்தார். காங்கிரஸில் இருந்து இவர் சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பேரவைத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களா தானாகவே வந்து பேரவைத் தலைவருக்கு கடிதம் அனுப்பிட்டாங்க. இந்த நிலைமையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் விஜயதாரணியை கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யும்படி பேரவைத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். அவங்க வந்து ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல இருந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழும் அவங்கள தகுதி நீக்கம் செய்யும்படி. இப்போ ஒருவேளை இவங்க ராஜினாமா பண்ணலை அப்படின்னா இவங்க சட்டப்பேரவை வழியாக போய் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்கள தகுதி நீக்கம் செய்யுங்க அப்படிங்கிறத எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சதுனால இவங்க இந்த கட்சியில் ஜெயிச்சுட்டு அடுத்த கட்சிக்கு போகும்போது அது வந்து கட்சித்தாவல் வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யும்படி பேரவைத் தலைவருக்கு வந்து அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இதையடுத்து விஜயதாரணியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வந்து அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, நேற்று காலை விளவங்கோடு மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிட்டு வென்ற திருக்கோவிலூர் தொகுதிகள் தொடர்பாக சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து தகவல் எதுவும் வந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தொகுதியுமே காலியாக இருந்தால் எவ்வளோ நாளைக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட விதிகளில் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் அது எப்போ காலியாகுதோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து தேர்தல் நடத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதி எப்போ காலியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒருத்தவங்க ராஜினாமா பண்ணாலோ இல்லை சட்டப்படி தண்டனை எதுவும் வழங்கியிருந்தாலோ இல்லை அவங்களோட இறப்பு காரணமாக ஒரு தொகுதி வந்து காலியாகலாம். இந்த மாதிரி தொகுதிகள் காலியாகும் போது அடுத்து வர்ற எலெக்ஷனை ஒட்டியோ இல்லை 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாள்லேயே வந்து இடைத்தேர்தல் நடத்துறது வழக்கமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். தொடர்ந்து மக்களவைத் தேர்தலுடனேயே விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிற செய்தின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு எதிராக வழக்கில் நீதிமன்றம் தண்டனை வழங்கியதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை இழந்தார் அப்படிங்கிற செய்தி. இங்கே பாருங்கள், இப்போ அந்த நியூஸை பொறுத்தளவில் அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நியூஸை பாருங்கள், நீதிமன்றம் தண்டனை வழங்கியதால், அதாவது ஒருத்தர் வந்து எம்எல்ஏவோ அமைச்சராகவோ இருக்கும்போது நீதிமன்றம் ஒருத்தருக்கு தண்டனை வழங்குது அப்படின்னா அவர் எந்த சட்டத்தின்படி அவர் வந்து தகுதி இழக்கிறார் அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நமக்கு தெரியும் 1951 அப்படிங்கிறது. ஸோ அந்த சட்டத்தின்படி தான் அவங்கள வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். இதே சட்டத்தில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் ஒருத்தருக்கு வந்து தண்டனை வழங்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரோட அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் இழக்கிறார் அப்படிங்கிறது. இருப்பினும் நீதிமன்றம் மேல்முறையீடுக்கான அவகாசம் வழங்கியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த ஒரு இதுவுமே உடனே செய்யாமல் வாய்ப்பு கொடுத்து அதன்படி வந்து மீண்டு வராங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் எலெக்ஷன் சம்மந்தமாகவோ சட்டப்பேரவை சம்மந்தமாகவோ இந்த மாதிரி நியூஸ்கள் வரும்போது இதிலிருந்து நம்ம எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலெக்ஷன் சம்மந்தமாக தான் இருக்குதுல. இங்கே ஒரு ஸ்கீமு என்ன அப்படின்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளதாக பொது சுகாதாரத்துறை ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை வந்து முதல்வர் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போது இதிலேருந்து நம்ம எடுத்துருக்கணும், மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அது எப்போ தொடங்கப்பட்டது, எங்கே தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டம் 2021 தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கப்பட்டது? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்க்குறது தான் இதோட நோக்கம். ஸோ இது ஒரு திட்டம்னு இருந்தால் இந்த 3 விஷயம் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அதன்படி வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா கூட இது மாதிரி ரீகால் பண்ணும்போது அடிக்கடி அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த திட்டத்தோட நெக்ஸ்ட் லெவல் தான் பார்த்தோன்னா இந்த திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ 2021 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றனால இதோட அடுத்த லெவலாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? கடந்த மாதம்னா போன மாதம் ஜனவரி மாதத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட அடுத்த லெவல் தான் பார்த்தோன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம். இதோட நோக்கம் என்ன? தொழிலாளர்கள் எங்கெல்லாம் பணி செய்கிறாங்களோ அவங்க தொழிற்சாலைகள், கட்டுமான வேலைகள், ஸோ எங்கெங்கெல்லாம் கூட்டமாக அதிகமான பேர் வேலை செய்கிறாங்களோ அங்கேயே போய் கேம்ப் போட்டு அவங்களுக்கான சர்வீஸை பண்ணுறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ மக்களை தேடி மருத்துவங்கிறது நல்ல வரவேற்பு பெற்றனால அதோட அடுத்த லெவலாக இந்த தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெல்லியில் வந்து ஒரு கண்காட்சி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பாரத் டெக்ஸ் கண்காட்சி தொடக்கம் அப்படிங்கிறது. டெல்லியோட பாரத் மண்டபத்தில் பார்த்தோன்னா டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் பாரத் டெக்ஸ் 2024 என்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சி வந்து பிரதமர் தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போது சமீபத்தில் இந்தியாவில் வந்து எங்கே ஜவுளி கண்காட்சி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா டெல்லி அப்படிங்கிறதையும் அதுக்கான பேர் பார்த்தோன்னா பாரத் டெக்ஸ் 2024 அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ரயில்வே பார்த்தோன்னா ரயில்வேலை பற்றி அந்த அம்ரித் பாரத் திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா ரயில்வே மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் உட்பட நாடு முழுவதும் 553 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டம் 41,000 கோடி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் அப்படிங்கிற செய்தி. அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா இதே போல் தான். இது வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட திட்டம், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம்.
ஒரு திட்டத்தை பொறுத்தளவில் அது ஆரம்பிக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, அது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, அந்த மாதிரி. ஸோ இதில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன, அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அறிமுகம் செய்யப்பட்டது. இதோட நோக்கம் என்ன, ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் பார்த்தோன்னா உலக தரத்துக்கு கொண்டு வரது தான் இதோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1318 ரயில் நிலையங்களுக்கு உலக தரத்துக்கு உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த ரயில் நிலையங்கள் உலக தரத்திற்கு உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் முதல் கட்டமாக ஏற்கனவே முடிஞ்ச நிலைமையில் 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு உட்பட தெற்கு ரயில்வேக்கு பார்த்தோன்னா 44 இடங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு 34 ரயில்வே நிலையங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செய்தியாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், சோழர் கால கட்டுமானம் அப்படிங்கிறது. இந்த அம்ருத் பாரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ரயில் நிலையமும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் ரயில் நிலையங்கள் அந்தந்த மாநிலங்களின் பாரம்பரிய கட்டுமான கலைகளின் அடிப்படையிலே கட்டப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்தந்த மாநிலங்களோட பாரம்பரிய கட்டுமானத்திலே கட்டப்படும் அப்படின்னும். தமிழ்நாட்டில் கும்பகோணம் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட உள்ளது. இந்த ரயில் நிலையம் சோழர் கால கட்டுமானத்தின் அடிப்படையில் கட்டப்படும். துவாரகதீசர் அப்படிங்கிற கோயில் கட்டுமானத்தின் அடிப்படையில் துவாரகா ரயில் நிலையம் மேம்படுத்தப்படும். ஒடிசாவின் பூரியை சேர்ந்த ஜெகநாதர் கோயிலை மையமாக வைத்து அந்த மாநிலத்தின் பாலேஸ்வரர் ரயில் நிலையமும் மறுசீரமைக்கப்படும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்பெஷலை வச்சு அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டோட கட்டுமானங்கள் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு என்னென்னா, கும்பகோணம் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட உள்ளது. ஸோ அது வந்து தமிழர்களோட சோழர் கால அந்த கட்டுமானத்தின் அடிப்படையில் கட்டப்பட இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது உட்பட துவாரகா ரயில் நிலையம், அப்புறம் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலை, ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலை அடிப்படையாக கொண்டு பாலேஸ்வரர் ரயில் நிலையமும் சீரமைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டோட கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் புதுசாக சீரமைக்கப்படுற இது இருக்கும் அப்படிங்கிறத தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க. சோழர் கால கட்டுமானம் தான் கும்பகோணத்தில் அமைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாட்டில் வறுமை நிலை குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் வந்து தகவலை தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் வறுமை நிலை கணிசமாக குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓவாக இருக்கிற PVR சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.